Hi friends, welcome to Out of Town. ஆனால் நம்ம வந்து இப்போ அவுட் ஆஃப் டவுன்லாம் இல்லை, சென்னை தான். டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா நீங்கள் வீடியோக்குள்ள வந்துருப்பீங்க. நம்ம இது சென்னை ஆவடியில் நடந்த அந்த டேங்க் எக்ஸிபிஷன் விசிட் பண்ணாமல் போயிருந்தோம். ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குமென்றதுக்காக வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், ஆவடினாலே இந்த ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ், அந்த ஏர் வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி இது பேஸ்டு தான் எல்லாமே. ஸோ இந்த வருஷம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு இனிஷியேட்டிவ் இது. ஸோ அவங்க ஆர்மியில் யூஸ் பண்ணுற அந்த வெஹிக்கிள்ஸோட அந்த பார்ட்ஸு, இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக்கோட விசிபிலிட்டிக்கு வைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸிபிஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ்க்கு முன்னாடியே வந்து சின்னதாக அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஆர்மர்ஸு, அவங்களோட இந்த என்னென்ன வந்து சேஃப்டி மெஷர்ஸ்க்காக யூஸ் பண்ணுற அந்த திங்ஸை அதுக்காக வச்சுருக்காங்க. இது சின்னதாக ஒரு ரூம் மாதிரி செட்டப் பண்ணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆர்மர் தான். வந்து இந்த ஆர்மர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வேறு லெவல்ஸ் இருக்கும். லெவல் 1 பேசிக்கு. இப்போ வந்து ஆர்மியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆர்மர்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ரண்ட் அண்ட் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் தான் வந்து இந்த லெவல் 3 ஹெல்மெட்டு, அந்த மாதிரி லெவல் 3 ஜாக்கெட், மேபி நீங்கள் பப்ஜி பிளேயராக இருந்தால் புரிஞ்சிருக்கும், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த கேம்பிங்கில் இருக்கவங்க, வெப்பன்ஸை பார்த்துக்கிறவங்க, இவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் அண்ட் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம்பிங், அதாவது டென்ட்டிங் கூட சொல்லலாம். இப்போ ஒரு இடத்துல வந்து சோல்ஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்களுக்கான வெப்பன்ஸு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, மெடிசின்ஸு, ஃபுட்டு, அப்புறமா ஏதாவது இன்ஜூர்டு சோல்ஜர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த கேம்ப் இருக்கும். படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஒரு டாக்டர் இருப்பாங்க, அந்த டீமுக்கான ஒரு மெடிக்கல் கிட்டு, இது எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெயின் போர்ஷனுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே தான் வந்து அந்த மெயின் டேங்கர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அஜய் ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க. அந்த HVF ரோட்டில் தான் இருக்குது இந்த அஜய் ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியமில் வீக் டேஸ்லலாம் ரொம்ப பிஸியாக இருக்காது, அதனால் வந்து இங்கே இந்த இடத்த நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் இந்த ஆர்மி பீப்புள். இந்த மெயின் டேங்கர்ஸை காமிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன ஸ்பேர்ஸ்லாம் என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ரஸர், அது போக அந்த ஃபியூயலுக்கு தேவையான விஷயங்கள், அதுக்கப்புறம் அதுக்கான எலக்ட்ரானிக் சர்க்கியூட், அந்த போர்டு, இதெல்லாம் வந்து உள்ளே இங்கே வச்சுருக்காங்க விசிபிலிட்டிக்கு. இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன திருவிழா மாதிரி ஆக்கிட்டாங்க. நான் எக்ஸிபிஷன்ஸ்லாம் போயிருக்கேன், ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்மி ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து இவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. ஒரு பெரிய டேங்கரை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெசிமென் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அதுவாக தான் இது இருக்கும். இந்த ஸ்பெசிமென் வந்து பார்த்தீங்கன்னா டேங்கரோட சேம் குவாலிட்டி இதில் நீங்கள் பார்க்கலாம். இதை பார்த்துட்டு அவங்க ஃபுல்லாக ஒர்க் ஆகுது, நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா இதை அப்படியே வந்து சாம்பிளாக யூஸ் பண்ணி பெரிய லெவலில் வந்து அந்த டேங்கரை பில்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குங்க. ப்ளஸ் சேஃப்டி மெஷர்ஸ், அந்த மாஸ்க்கு, அந்த மாதிரி விஷயங்கள் கூட நல்லா வந்து இவங்க வந்து மானிட்டர் பண்ணுறாங்க.
அது போக நம்ம மக்கள்கிட்ட தான் கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா க்ரௌடட் ஏரியாவில் உங்களோட சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெளியே முதற்கொண்டு இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களோட சேஃப்டிக்காக, மக்களோட சேஃப்டிக்காக அந்த ஃபயர் வெஹிக்கிள்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது போக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போலீஸ் இவங்க எல்லாமே கூட அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட பங்கும் இதில் இருக்குது. நல்லா ஆர்கனைஸாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஈவெண்ட்டு. இதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழித்து வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கன்றது தெரியல. மேபி உங்களுக்கு வந்து இது பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா வந்து இந்த 2 டேஸில் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருனா கூட இதை ஷேர் பண்ணி விடுங்க. மேபி அவங்க ஆவடி பக்கத்துலேயோ இல்லை எங்கேயோ லொக்கேஷனில் இருந்தாங்கன்னா வந்து பார்க்கலாம். இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்மி பீப்புள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறாங்க. இவங்க பசங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாரும் வந்து எங்கள்கிட்ட அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, இந்த டேங்கரில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுங்க அப்படின்லாம் பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அந்த பசங்களை. அவங்களாம் வந்து ரொம்ப வந்து ஒரு முகம் சுளிக்காமல் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அது போக பார்த்திங்கன்னா உள்ளே இந்த டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து இந்த சின்ன சின்ன பொருள் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌட் ஓவராக இருக்கிறதுனால ஆடியோ வந்து நாங்கள் எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. உங்களுக்கு நாங்கள் ஆடியோ எடுத்து அந்த அவங்க பேசுகிறத போட்டாலுமே உங்களுக்கு கேட்காது, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ மேபி உங்களுக்கு எதாவது இதில் இருக்குது விஷயம் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். நீங்கள் பார்த்ததை இன்னும் யாருன்னா சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து அதையும் போட்டு விடுங்க, லிங்க் எதாவது இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு மேபி யூஸ் ஆகலாம். அது இந்த டேங்கர்லாம் டிவியில் பார்க்கும்போதோ இல்லை வந்து எங்கேயோ தூரமாக பார்க்குறப்பெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குமான்னு தெரியல. ரொம்ப பெரிய ஹை லெவலில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட போய் நின்னோம்னா ஏதோ பெரிய ப்ரெடேட்டர் மாதிரி இருக்குது. இதோட ஹைட்டாக இருக்கட்டும், அந்த பில்ட் பண்ணியிருக்க அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும், அவ்வளோ ரக்கடாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இந்த டேங்கர்ஸை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவுட் ஆஃப் டவுனில் வந்து மேபி ட்ராவல் வீடியோஸ் இதுக்கப்புறம் வரலாம், ஒரு நல்ல சீரியஸ் வர சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறு எதனா ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.